ஹைடா. கான்ட்ராக்ட் மேரேஜ் பூனி பார்த்தது அப்படியே பார்த்துடலாம். ஜிம்மன் ஷூனாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிருப்பான். ஸோ இப்போது ட்ராவல் பண்ணிட்டுருக்கான் ஷூனாவை கூப்பிட்டு. இவனா ஜிம்மனோட ஆம்ஸ் ஹோல்ட் பண்ணி அவள் ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஜிமினா இப்போது நம்ம எங்கே போகிறோம்? அதான் சொன்னல, ஹாஸ்பிட்டல். இது நான் ஆல்ரெடி வந்த பிளேஸ் மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். அப்படியே சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்குறா. இது நீ டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் தான் நம்ம இப்போ போகிறது. ஆமாவா? உனக்கு எப்படி தெரியும் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு? அதான் பார்க்கில் அவங்க கூட 2 பேர் இருந்தாங்களே, அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்கிட்ட பேசினேன். நான் ஜிம்மனை பார்க்க அவர் தான் இன்றைக்கி உன்னை ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வர சொன்னார். என்னை நீ அங்கேயே விட்டு வந்துட மாட்டேல ஜிம்மனா? நான் ஏண்டி உன்னை விட்டு வரேன்? நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, நீ வந்திருக்க, மறுபடியும் எப்படி நான் விட்டு வருவேன்? அசால்ட்டாக சொல்கிறேன், இத்தனை வருஷமாக ஆழ்ந்துட்டே இருந்தேன்டி. அப்படி சொல்லிட்டு அவன் என்னென்ன கஷ்டப்பட்டு இருப்பானோ அதெல்லாம் சொல்ல ஏன்னு தெரியல. இவனுக்கு இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்மைலோட அவனை பார்க்குறா. என்னடி ஏன்னு தெரில ஜிம்மனா, எனக்கு இது ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணது உனக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி இல்லை, இந்த அளவுக்கு நீ என்னை லவ் பண்ணுறியா, அதனால் எனக்கு இதெல்லாம் கேட்கணும் போல தோணுது. அப்படி சொல்லிட்டுருக்க அவளை கூப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வரான். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க, ஸ்கேனு எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஜிம்மன் கையை ஹோல்ட் பண்ணது தான் விடவே இல்லை. இவனா டைம் போய்கிட்டே இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஜிம்மன் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கான். இதே டைம் நீங்கள் வீட்டில் மூச்சு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எப்பவும் போல அவன் போகமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கான். இந்த டைம் உங்கள் பாப்பா எழுந்துக்கிறா. வேகமாக போயிட்டு தூக்கி அவளை காம் பண்ணுறீங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. தூக்கி வச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் மேலே இருக்கவே மாட்டேன்றா, அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு உங்களுக்கு? பசிக்குதா? இல்லைன்னு தலையாட்டுது. வெளியே இல்லாமா? இல்லைன்னு தலையாட்டுது. என்னாச்சு உங்களுக்கு? என்ன வேணும்? ஏன்னா பூச்சி எதனா கடிச்சிச்சா அப்படின்னு உடம்பெல்லாம் செக் பண்ண இப்போ திரும்பவும் அழ ஆரம்பிக்குது. எதுக்கு இப்படி அழுறீங்க? சரி ஒன்றும் இல்லை காம் பண்ணிட்டே இருக்க. இன்னும் அழுதுட்டு தான் இருக்கு. இன்னும் தேம்பி அழுது, பயங்கரமாக அழுது. நீங்கள் பாப்பாவோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்பா வேணுமா? ஆமாம், தலையாட்டிகிட்டே அழுது. பாப்பாவால் எதுவும் பேச முடியல. ஆனால் இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. பாப்பா எதுக்கு அழுவுறா தெரிஞ்சிருச்சு. சரி அப்பா வந்துடுவாங்க, நீ படுத்துக்கோ அப்படின்னு தூங்க வைக்க ட்ரை பண்ணுறீங்க, முடியல. சரி, இப்போ தான் தூங்கி எழுந்தல்ல, ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணான்னு அழுது. பாப்பா அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. தூக்கி வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. கார்டன் ஃபுல்லாக சுற்றி வரீங்க. அழுதுகிட்டே இருக்கு. பாப்பாவுக்கு ஜிம்மன் கூட இருந்து பழகிடுச்சு. எப்போவுமே ஜிம்மன் கூடயே இருக்கும், ஜிம்மன் கூடயே சாப்பிட்டோம், ஜிம்மன் கூடயே தூங்கும். அது பழகிடுச்சு. இந்த 2 days மட்டும் உங்கள் கூட சும்மாவே உங்ககிட்ட வராதா? இப்போது ஜிம்மனை கேட்டு அழுதுட்டுருக்கு. எனக்கு ஜிம்மனை ரொம்ப மிஸ் பண்ணுது. பாப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜிம்மன் தான் பாப்பாவுக்கு அம்மா மாதிரி. ஜிம்மன் தான் எல்லாமே. அப்படி இருக்க இப்போ ஜிம்மன் இல்லை அப்படின்னு பாப்பாவால் ஏற்றுக்க முடியல, அழுதுட்டுருக்கு. நீங்கள் தூக்கி வச்சு காம் பண்ணிருக்கீங்க. ஒரு மாதிரி தேம்பி அழுது. இந்த டைம் ஆன்ட்டி வீட்டுக்குள்ளே வர, இவன் பாப்பா எதுக்கு அழுகுறா, இங்கே குடு உங்கள் கிட்டேருந்து வாங்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை எதுக்கு அழுகுறீங்க? வயன் பசிக்குதா? எதுவும் சாப்பாடு கொடுத்தியா? இல்லை ஆன்ட்டி, பசிக்கெல்லாம் இல்லை. அதான் சேட்டை பண்ணுறான்னு அடிச்சியா? சின்ன குழந்தை தானே வயன், ஏன் அடித்த? இல்லை நான் அடிக்கலாம் செய்யல. வேற என்ன, எப்படி அழுகுறா பார் அப்படி சொல்லிட்டு அவங்க காம்பான்ட்ருக்க. அவளுக்கு ஜிம்மன் வேணும்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி உங்களை பார்க்குறாங்க, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறா.
ஆன்ட்டி பாப்பாவை பார்க்க இன்னும் ஒரு மாதிரி தேம்பி அழுது, பாப்பா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்பா வேணுமா? ஆமா, தலையாட்டிட்டு அழுது. ஜிமன் எங்க? யூனாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு போயிருக்காங்க. ஆன்ட்டிக்கு தெரியும் பாப்பா ஜிமன் இல்லாமல் இருக்க மாட்டா அப்படின்னு. எத்தனையோ டைம் இங்கே வந்திருப்பாங்க, பாப்பாவை தூக்கி கொஞ்சலாம் அப்படி ட்ரை பண்ண, கொஞ்ச நேரம் கூட ஜிமன் விட்டு வராது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பாப்பாவை உங்ககிட்ட பார்க்குறாங்க. ஆன்ட்டிக்கு நல்லாவே புரியுது. நீ ஜிமன்ட்ட கொடுத்துட்டு தானே, அவன் தானே எப்பவுமே பார்த்துட்டு இருப்பான். ஆமாம், இப்போ அவங்க யூனா இருக்காங்கல்ல, இருந்தா என்ன ஒயன்? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா ஆண்டி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், குழந்தைய கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாப்பாவை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க. ஆண்டியை பார்க்க இப்படியே நீ எவ்வளோ நாள் தான் இருப்போற? புரியல ஆண்டி. யூனாட்ட மெய்டுன்னு சொல்லிட்ட, கடைசி வரைக்கும் மெய்டாவே இருந்துடலான்னு பார்க்குறியா என்ன? எந்த கொஸ்டினா அவர் கேட்கலையே. நான் மெய்டாக இருந்துக்கிறேன் சொல்லும் போது ஜமன் சைலண்ட் தானே இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் யூனாக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு பரவாயில்ல, மெய்டாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆன்ட்டிக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏன்னா ஆண்டி, எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் அவங்கள பார்க்க யூனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, டக்கு டக்குன்னு எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பா. நான் அவள்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அவள் இங்கிருந்து போன உடனே உனக்கோ ஜிமனுக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன், நீ ஒன்றும் இந்த மாதிரி மெய்டாக இருக்க வேணாம். என்ன பேசுறீங்க ஆண்டி? அவர் என்ன சொன்னார்? யூனாக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரோட பயமே என்ன? எல்லாமே யூனாக்கு தெரிஞ்சிடும், அவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கார்ல. இந்த சுச்சுவேஷனில் எப்படி போயிட்டு அவர்கிட்ட இல்லை இல்லை இங்கே பாருங்க, யூனா என்ன சொன்னாங்க? அவங்க ரூம்லேருந்து வெளில வந்த உடனே இன்னுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்கியா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா ஜிமனா அவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், குழந்தை தானே, பரவாயில்ல அப்படின்னு பாப்பாவை தட்டி கொடுத்துட்டே ஒரு 2 நாள் ஆளும், அதுக்கப்புறம் நானே சமாதானம் பண்ணிப்பேன். வாங்க சாப்பிடலாம். இப்படி நீ இப்படி இருக்க? எதுக்கு கேட்குறீங்க? எப்படி இருக்கன்னா என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? மொட்டால் மாத்திரம் இருக்கண்ணா? ஆன்டி சைலண்டாக உங்களே பார்க்க உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. முட்டாள் தான், பியூர் லவ்க்காக வெயிட் பண்ணுற முட்டாள். நான் என் லைஃப்பில் அன்லக்கி பர்சன் நினைக்கிறேன். எனக்கு பியூர் லவ்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு எழுதிருக்கு. சரி விடுங்க, காஃபி போட்டுமா அப்படின்னு ஆண்டியை பார்த்து சொல்லிட்டுருக்க. இந்த டைம் வீட்டுக்கு பிஏ வரான், ஃபைல்ஸ்லாம் தூக்கிக்கிட்டு. எப்போவுமே ஜமன் வீட்டில் இருந்து தானே ஒர்க் பண்ணுவான், அந்த நினைப்போடு தூக்கிட்டு வர. என்னாச்சு? மேம், சார் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, இன்னைக்கு சார் சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் இதெல்லாம், இது அவருடைய ப்ராஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கு, தென் இது அப்படின்னு சொல்ல. ஜமன் வீட்டில் இல்லையே, சைலண்டாக உங்களே பார்க்குறா. அவருக்கு கால் பண்ணலையா? இல்லை மேம், நான் கால் பண்ணலை, எப்பவுமே கொண்டு வருவேன்ல அதனால தான் கொண்டு வந்தேன். ஜமன் தான் வீட்டில் இல்லை. ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் வெளில போயிட்டு ஜமனுக்கு கால் பண்ணுறான். ஜமன் இங்கே யூனாக்கு எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும். பிஏ கால் பண்ண அவனும் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். பிஏவோ சார் இந்த மாதிரி ஃபைல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு அப்படி நிறைய சொல்ல, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்ன பண்ணுற, ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துரு அப்படி சொல்கிறான். ஷூனாவும் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு, என்னடா வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறியா? கொஞ்ச நாள் அப்படி தான் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போயிடலாம். அவளுக்கு தலையாட்ட, நீ வீட்லேயே இரு, நான் போகிறேன். என்ன சொல்கிற நீ? உன்னை விட்டு நான் எப்படி வீட்டில் இருப்பேன் அப்படின்னு ஜிமன் ஃபேஸை கட் பண்ணுறா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமன், உன்கிட்ட நிறைய பேசணும், என் கூடவே இருக்க மாட்டேன்ற, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு அவன் நிறைய சொல்ல. ஜிமினும் ஒர்க் இருக்கு, அதான் சொல்கிறேன், நானும் ஆஃபீஸ் வரேன்னு அப்படி சொல்லிட்டுருக்க. ஜிமனுக்கும் வேறு வழி இல்லை, அந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சு அவளை அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து
ஒர்க் கூப்பிட்டு போயிடுறான். அங்கே ஒர்க் போனால் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. பிகாஸ் எல்லோரும் பொறுத்த வரைக்கும் யூனா இறந்துட்டா அப்படி தானே தெரிஞ்சிருக்கோம். எல்லோரும் யூனாவை பார்க்க ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. எப்போவுமே ஜெமன் ஆஃபீஸ் போவா, ஒர்க் பண்ணுவா, எல்லோரும் பார்த்துருப்பாங்க. தென் இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக எல்லோரும் பார்க்குறாங்க. எப்பவும் போல் யூனா ஒரு ஸ்மைலோட ஜிம்மனோட ஆம்ஸை பிடிச்சிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறா. பிஏக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவன் ஒரு மாதிரி வரைச்சி போய் பார்த்துட்ருக்கான். எந்த ஃபைல் கொண்டு போனேன் எடு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்கள் சார். எந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு போனேன், இதெல்லாம் மூவ் பண்ணணும் அப்படி ஜெமன் கேட்க பிஏ யூனாவை பார்த்துட்டு ஜெமன் முன்னாடி எல்லா ஃபைல்ஸும் அரேஞ்ச் பண்ணுறான். ஜெமனுக்கு புரியுது இவன் ஏன் இவ்வளோ ஷாக்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஜெமன் அவளுக்கு இவ்வளோ நாள் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தா இவ தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல அவனும் சரி 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 அப்படி சொல்லிட்டு கேட்டே இருக்கான். ரிட்டன் இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஒயன் மேம் அப்படி தான் அவனுக்கு தோணுது. இப்போ கூட வீட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. ஒரு கன்ஃபியூஸ்டோட அவளையே பார்த்துட்ருக்க. அவளும் ஒரு சின்ன ஸ்மைலோட அவனை பார்த்து என்னை பார்த்தது போதும், ஒர்க் பண்ணு அப்படி சொல்கிறா. ஓகே 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 மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜிம்மனை பார்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனா அங்கே வந்து ஒர்க்லாம் பண்ணல, அந்த ஆஃபீஸை சுற்றி பார்க்குறா. அந்த ஆஃபீஸில் கூட யூனா ஃபோட்டோ அண்ட் ஜெமன் ஃபோட்டோ அது 2 தான் இருக்குது. அவன் அந்த ஃபோட்டோஸ்லாம் டச் பண்ணுறான். ஜெமன் பார்த்துட்ருக்கான். லைட்டாக திரும்பி என் ஃபோட்டோ இனிமேல் நீ சேஞ்ச் பண்ணலையா, எப்படி உன்னை எப்படி மறப்பா, உன்கிட்ட பிடிச்சதே இதாண்டா, எப்பவுமே நான் மட்டும்தானே உனக்கு இம்பார்ட்டன்ட். ஆமாம் தலையாட்டுறான். அவள் ஜெமன் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஜெமன் பேவை பார்த்த வெளில போ. அவளும் வெளில போயிடுறான். ஜெமன் அவளை பிடிச்சி கிட்ட இழுத்து சரி என்கிட்ட பேசணும்னு சொன்னியே சொல்லு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வர இவ்வளோ கிட்ட இழுத்தா என்னால் இப்படி பேச முடியும். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போலேருந்துலாம் கை எடுத்துட்டு சொல்லு இப்போ சொல்லு. பேசணும் அப்படிங்கிற மூடே போயிடுறா. நீ பண்ணுறது அப்போல்லாம் எப்போவுமே உன்னுடைய ஃப்ளர்ட்டி மூட் ஆன்லேயே இருக்கும். எப்போ என்னாச்சு உனக்கு அப்படி சொல்ல அந்த ஃப்ளர்ட்டி மூட் ஜெமன் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா. அமைதியாக அவளே பார்க்குறா. சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எல்லாம் மறந்து போயிட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ரூமில் போய் வெயிட் பண்ணு வர. ரூமுக்கு ஓ திட்டா. யூனா சாப்பிட்டியா, சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா. மூஞ்சியே பார்க்குறா. என்ன இல்லை சார் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் இருக்குடா. ஒர்க் இருக்கு வெயிட் பண்ணு வந்துடுறேன். ஒர்க் பண்ணுறான். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. எங்கள் வீட்டில் இன்னுமே பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. மார்னிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு. ஆன்ட்டியே மூச்சு பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாப்பா இன்னும் அழுது. ஆன்ட்டி பார்த்து பாப்பா இன்னும் அழுதா. பாப்பா அவர் கூட எழுது பழகிடுச்சுல அதான் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு நடந்து வரீங்க. ஏதாவது சாப்பிட்டாளா. இல்லை அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் குக் பண்ணேன், சாப்பிடல, இப்போ சாப்பிட்றோம். நீங்கள் மூச்சு பையனை கூப்பிட்டு போங்க, அவனுக்கும் தேவையானது குக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு கொடுங்க, மூச்சு பையனுக்கு பிடிக்கும். நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். உங்களே பார்க்குறாங்க. பையனுக்கு பசிக்கும் ஆண்டி, சீக்கிரம் போங்க. அவங்களும் சீக்கிரமாக போயிட்டு மூச்சு பையனுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. பட் மூச்சோட கண்ணு உங்களை தான் தேடுது. பட் பாப்பா அழுகுறா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அவனும் சைலண்டாக இருக்கான். பாப்பாவை தூங்க வச்சுட்டு அம்மா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறான். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கான். பாப்பாவை தூங்க வச்சிட்ருக்கீங்க. மூச்சு பையன் என்னதான் குட்டி பையனாக இருந்தாலும் நிறைய விஷயத்த மெச்சூர்டாக அவன் ஹேண்டில் பண்ணுவான். இப்போயும் பாப்பா அழுகுறா அப்படிங்கிற மாதிரி அவனும் வெயிட் பண்ணுறான் உங்களுக்காக. நீங்கள் பாப்பாவை தட்டி தூங்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஆன்ட்டி ஃப்ரூட் சாப்பிட்டல, படிக்கலாமா. பாட்டி எதுக்கு பாப்பா இப்படி அழுது. உனக்கு எப்படி உங்கள் அம்மா தான் வேணுமோ, அவளுக்கும் அவங்க அப்பா தான் வேணும். வா உள்ள போகலாம். பாப்பா அப்பா கூட இருக்கும்ல. ஆமாம் சரி உள்ள வா. உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க யார். ஆன்ட்டி மூச்சு பையனை பார்க்க அப்பா கூட அந்த ஃபோட்டோலலாம் இருப்பாங்கல்ல, அவள் தான் உன் அம்மா.
எனக்கு வயனம்மா தான் அம்மா. அவங்க யாரு? அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? எதுக்கு அம்மா அம்மா சொல்லிட்டுருக்காங்க? நான் அவங்கள அம்மாலாம் கூப்பிட மாட்டேன். அப்படிலாம் அவன் நிறைய பேச, சரி நீ யாரையும் கூப்பிட வேணாம், வயனை மட்டும் அம்மான்னு கூப்பிடு, நீ வயன் கூடயே இரு. அவனுக்கு அப்படி ஒரு ஹாப்பி, ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். உனக்கு ஏன் வயனை பிடிச்சிருக்கு? அவங்க தான் எங்கள் அம்மா இல்லை. அவள் அம்மா கிடையாது, யூனா தான் உனக்கு அம்மா. அப்போது உனக்கு யூனா தானே பிடிச்சிருக்கணும். இல்லை, எனக்கு வயனம்மா தான் அம்மா, அவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணே கலங்குது. சரி 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 நான் எதுவும் சொல்லவா அப்படின்னு ஆன்ட்டியும் அவனை தூக்கி அழக்கூடாது உடனே. எனக்கு வயனம்மா தானே அம்மா. ஆமாம் அப்படி சொல்லிட்டுருக்க நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே வரீங்க. மைன் குழந்தை தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. கொஞ்சம் சவுண்டு கொடுக்க வேண்டாம். சரி 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 நீங்களும் பொறுமையாக கொண்டு போயிட்டு பாப்பாவை உள்ளே படுக்க வைக்கிறீங்க. மார்னிங்லேருந்து ஆழ்ந்துட்டே இருந்திருக்கும், குழந்தை எதுவுமே சாப்பிடல, போயிட்டு படுத்துக்கிச்சு, தூங்குது. நீங்கள் பாப்பாவுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு பொறுமையாக வெளில வர அம்மா ஹக் பண்ணிக்கிட்டா. நீங்கள் மூச்சு பையனை தூக்குறீங்க. உங்களை எவ்வளோ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அம்மாவா? என் பையன் என்னை மிஸ் பண்ணீங்களா? அம்மா ஃப்ரூட் கன் வச்சு சாப்பிட்டீங்களா? அம்மா ஒன்று மறந்துட்டீங்க. என்ன மறந்த? உங்கள் ஃபோர்ஹெடை காட்டுறான். சரி கொடுங்க. கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அவன் ஃபோர்ஹெடை காட்ட, அவன் ஃபோர்ஹெடில் நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அம்மா உங்களுக்கு ஃபுட் கொடுக்கட்டுமா, சாப்பிட்றீங்களா? அவன் தலையாட்ட ஃபுட் கொடுக்குறீங்க, படிக்க சொல்லி கொடுக்குறீங்க. அவ்வளோ அழகா அவனை பார்த்துக்கிறீங்க. உங்கள் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த டைம் யூனாவோ ஜிம்மினோ வீட்டுக்குள்ளே வர, மோச்சு பையன் யூனாவை பார்த்த உடனே இவங்களை வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டான். நீங்களும் அவனை தூக்கிக்கிட்டே எழுந்து நிற்கிறீங்க. மோச்சு சாப்பிட்டீங்களா அப்படி சொல்ல, மூச்சு பையன் யூனா கிட்ட பேசாமல் திரும்பிக்கிட்டான். அவள் உங்களை பார்க்குறா. நீங்கள் மோச்சு ஆன்சர் பண்ண. அவன் திரும்பிட்டே சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு போனீங்களா? அமைதியாக இருக்கான். மோச்சு ஆன்சர் பண்ணுங்க. போனேன். சரி உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. திரும்பவே மாட்டேன்றான். மோச்சு பாரு அவங்கள. நான் சொல்கிறது கேளு திரும்ப அப்படின்னு அவனை நார்மலாக நிற்க வச்சுட்டு இப்போ கொடுங்க வாங்கிப்பான் அப்படி சொல்ல, மூச்சு பையன் ஷூனாவை பார்க்குறான். அவள் மூச்சுக்கு நூல்டன் பண்ணி, உனக்கு பிடிச்ச டாய்ஸ் சிம்மன் சொன்னான், இது உனக்கு பிடிக்கும் மாமி, ரொம்ப நாள் கேட்டே இருந்தேன், இங்கே வா அம்மா செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு கையை பிடிக்க, இல்லை எனக்கு வேண்டாம், அம்மா செட் பண்ணி கொடுக்குற மூச்சு, நீங்கள் ஒன்றும் எனக்கு அம்மா கிடையாது. ஷூனாக்கு கண்ணு கலங்குது. நீங்கள் மூச்சு என்ன பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு முறைக்கிறீங்க. அம்மா அம்மா ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே உங்களை வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிக்க வரான். சொல்கிறது கேளு, அவங்க தான் உனக்கு அம்மா, வாங்கிக்கோ. ஒரு மாதிரி பாவமாக உங்களை பார்க்குறான். அம்மா அப்படி சொல்லாதீங்க, நான் சொல்கிறது கேளு போ. நீங்கள் தானே அம்மான்னு சொன்னீங்க. எங்கள் பாரு மூச்சு, இப்போ நான் தானே சொல்கிறேன், அவங்க தான் உங்கள் அம்மா. அது அது நான் இல்லை. நீங்கள் அம்மா சொல்லிட்டு நீங்கள் அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி அழ ஆரம்பிக்கிறான். யூனாக்கு அவன் அலறது பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை இங்கே பாரு அல்லாத. சரி நீ நான் அம்மான்னு கூப்பிட்டு வேண்டாம், இந்தா இந்த டாய் மட்டும் வச்சுக்கோ. வேணாம், உங்களுக்கு இங்கே கண்ணு கலங்குது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. மூச்சு பையன் இப்படி சொன்னது. ஜமன் எல்லாத்தையும் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். யாருக்குமே தெரியல இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதுவுமே தெரில. அமைதியாக இருக்கான். அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பேசுதுன்னே ஃபஸ்ட்டு தெரில. நீங்கள் மூச்சு பையனை பார்க்குறீங்க, அவன் அழுதுகிட்டே உங்களை பார்க்குறான். அம்மா நான் அம்மா இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவன் அதோடவே உங்களை பார்த்துட்டே இருக்க, அந்த டாய்ஸை வாங்கிக்கோங்க. சொல்கிறல்ல, அம்மா சொல்கிறத கேட்பீங்கல்ல, எனக்கு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் தானே அம்மா, இப்போ அம்மா இல்லைங்கிறீங்க, அப்புறம் அம்மா சொல்கிறீங்க. எனக்கு யாருமே வேணாம், எனக்கு யாருமே பிடிக்கல. அங்கேருந்து ஓட போகிறான். நீங்கள் டக்குன்னு பிடிச்சிட்டு, சரி 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 அழாதீங்க, நீங்கள் தான் அம்மா இல்லை சொல்லிட்டீங்களே, கையை விடுங்க. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கையை விடுங்க, எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு அழும்போது ஹக் பண்ணிக்கிட்டீங்க.
அவ தேம்பி தேம்பி அழுகுறான். நீங்க தான் அம்மான்னு நினைக்கிற ஒரு பர்சன் கிட்ட அம்மா இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஹார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் மூச்சு பையனுக்கு. அவ ஒரு மாதிரி அழுதுட்டே, விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்க. சரி சரி அழாத அழாத, அம்மா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அழாத அப்படி சொல்ல, நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ப்ராமிஸாவா? ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். இவங்கள அம்மான்னு கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்க திரும்பி இவனை பார்க்க அவன் ஒரு மாதிரி பாவம் போல உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. சொல்லுங்கம்மா, இவங்கள அம்மா கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்கல்ல? உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யூனாவை பார்க்க, மூச்சு பையனை பார்க்க அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க. யூனாவே உங்கள் 2 பேர்கிட்டயும் வந்து ஆ, இங்கே பாருங்க மூச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை அம்மான்னு கூப்பிட வேண்டாம். நீங்களும் மூச்சும் யூனாவை பார்க்க, யூனா மூச்சு பையனை ஹேரை ரப் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும். இங்கே வந்ததுலேருந்து உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் 2 பேரும் பாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ தான் உன் அம்மா, நீ என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மூச்சுக்கிட்ட நீல் டவுன் பண்ணி, இந்த டாய் மட்டும் வாங்கிக்கிறியா, உனக்காக அதை நான் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்ல, உங்களுக்கு இது ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஹியூனாவை பார்க்குறீங்க, இதை மட்டும் வாங்கிக்கிய. மூச்சு பையன் உங்களை பார்க்குறான், நீங்கள் வாங்கிக்கோ அப்படி சொன்னதுக்கப்புறம் அவன் வாங்கிக்கிறான். தேங்க்யூ. யூனா எழுந்துக்கிறா. உங்களுக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்குது யூனாவை பார்க்க. ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, யூனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. ஸோ சைலண்ட்டாக யூனாவை பார்த்துட்ருக்கீங்க. அவள் இன்னொரு பேக் எடுத்து, வேன் ஒரு நிமிஷம், உன் பொண்ணுக்கும் டாய் வாங்கிட்டு வந்திருக்க. நீங்கள் அவளை பார்க்க அவள், இது ரொம்ப பிடிக்கும் பாரு, உன் பொண்ணு கொடு, உன் பொண்ணு என்னன்னு தெரியல ரொம்ப க்யூட்டாக இருக்கா, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. நீங்கள் அந்த டாயை சைலண்ட்டாக வாங்கிக்கிறீங்க. யூனா ரொம்ப ஹார்ட் ஆகுறாளோ அப்படியே தோணுது. நீங்கள் அவளை பார்த்து, சாரி மூச்சு பையன், இல்லை இல்லை எனக்கு புரியுது, நான் சாகுறேன், இல்லை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது மூச்சு பையன் ஒரு 2 month பேபின்னு நினைக்கிறேன். அப்போது குட்டி பையன்ல, ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் கொஞ்சம் வளர்ந்து பெருசாயிட்டு என்னை புரிஞ்சுப்பான். ஓகே, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ குழந்தை தானே, இந்த டைமில் யார் அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாலும் பியூராக அவங்களோட லவ் அம்மாவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மூச்சு பையன் உன்னை தான் அம்மாவாக நினைக்கிறான். ஏன்னா நீ அது மாதிரி அவன்கிட்ட நடந்துக்கிற. இந்த 2 days நான் பார்க்குறேன், அவனை நீ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற. உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அமைதியாக சிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. சைலண்ட்டாகவே இருக்கான், என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக நின்றுருக்கான். ஆன்ட்டி வராங்க, உங்கள் 2 பேரையும் பார்க்குறாங்க. யூனா உங்களை விட்டுட்டு எனக்கு தலை வலிக்குது, நான் போய் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்னு கிளம்புறா. ஆன்ட்டி நீங்கள் எப்போ வந்தீங்க? மார்னிங். யூனா தலை வலிக்குதா, இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே, இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஓகே, டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே போட்டுக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நீங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. ஆன்ட்டி வெளில போயிட்டு யூனா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பலாம், எல்லாத்தையும் யூனாட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா அவங்களுக்கு ஓடுது. இங்கே நீங்கள் ரூமுக்குள்ளே ஆன்ட்டி சொன்ன மாதிரி யூனா ரொம்ப நல்லவங்க போல, அவங்க லைஃப்பில் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோமா என்ன? இல்லை இல்லை, நம்ம ஏன் இங்கே இருக்கோம், அவங்க நம்ம நம்புகிறாங்கல்ல, நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே? உங்களுக்கு இப்படி ஓடுது. யூனா ரூமுக்குள்ளே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா பெட்டில். ஜிம்மன் கோட்டில் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். இவ அழுவுறா. ஸோ மிரரில் பார்த்துட்டு, யூனா எதுக்கு அழுவுற அப்படி கேட்டுட்டு யூனா கிட்ட வரான். யூனா அழுதுட்டே, மூச்சு பையன் என்னை அம்மாவை நினைக்கலல்ல அப்படி சொல்ல, ஜிமினோ அவள் காலுக்கிட்ட நீல் டவுன் பண்ணி உட்காந்து, அதுக்கு எதுக்கு அழுவுற, நீ தானே சொன்ன நீ யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டு இருந்தல்ல. ஆமாம் ஜிமன், பட் ஏன் தெரில எனக்கு வலிக்குது. அவன் கூட நான் ஒரு 2 month இருந்திருப்பேன்ல குழந்தையில, பட் அந்த 2 month கூட நான் அவன் கூட இல்லை. ஒர்க் சொல்லிட்டு ஒர்க் பண்ணல நான் போனேன். ஒருவேளை அந்த 2 month ஆகுது நான் அவன் கூட இருந்திருந்தேன்னா நான் தான் அம்மா, அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்னடி உளர்ற, குழந்தையில் இருக்கும்போது எப்படி தெரியும்? அதெல்லாம் அம்மா தெரியும் ஜிமன். குழந்தைங்க
அந்த ஸ்டேஜில் இருந்து தான் யார் கூட இருக்காங்களோ அப்படி அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்போ தான் நம்ம தான் அம்மா அப்படிங்கிறது குழந்தைக்கு ஃபீல் ஆகும். பட் நான் அந்த டைம் மூச்சு பையன் கூட இல்லை. அந்த டைம் அவன் என்னை தேடி இருப்பான்ல அப்படின்னு ஜிம்மனை பார்க்க அழுதுருப்பான் நிறைய டைம். அது ஜிம்மனுக்குமே தெரியும். நிறைய டைம் நோண்டி நோண்டி கேட்பான், எனக்கு அம்மா எங்க அப்படின்னு கேட்பான். அப்போல்லாம் ஜிம்மன் ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டி, இதுதான் உங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லும் போது மூச்சு பையனால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எல்லாருக்கும் அம்மா நேரில் இருக்கும்போது எனக்கு மட்டும் என்ன ஃபோட்டோவில் அதெல்லாம் இல்லை, எனக்கு அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் அழுதுருப்பான். நீ ஒன்று மறந்துட்டே ஜிம்மன், நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும் போது நீ ஒன்று என்கிட்ட சொன்னல,